கர்த்தர் இந்த கால வேளையிலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர்தாமே சோதரம். இந்த சோதர வாய்ஸ் ஆஃப் குட் ஷெப்பர்ட் மூலம் தேவனுடைய வார்த்தையை நாம் கவனிக்கலாம். சோதர யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் சோதரம் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு அவர்களை நோக்கி, ஜீவப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான் அப்படின்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க. இயேசு அவங்களுக்கு ஜீவாப்பம் நானே. ஜீவாப்பம்னா என்னது? ஸ்தோத்திரம். ஜீவனை தருகிறவர் நானு, பரலோகத்துக்கு கூட்டி செல்கிறவர் நான். அப்போ ஸ்தோத்திரம், ஜீவாப்பம் நானே, ஒரு காலம் பசி அடையேன், என்னிடத்தில் விசுவாசம் இருக்கு, ஒரு காலம் தாகமடையான் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர்கிட்ட நம்ம வந்துட்டோம்னா, ஆண்டுடைய வார்த்தைக்கு வசனத்துக்கு நம்ம நெடுங்கருளா இருந்தா ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு பசி என்பதே வராதாம். ஆண்டுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம எது மேல தாகமா இருக்கணும்? வசனத்துல தாகமா இருக்கணும். அப்போ ஆண்டு சொல்றது, ஜீவ அப்போ நானே, இடத்தில் வருகிற ஒரு காலம் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிற ஒரு காலம் தாகம் வராது. அப்போ ஆண்டு சமூகத்துல நம்ம வந்துட்டோம்னா, ஆண்டு எல்லாம் வச்சு என்ன பண்ணுவாரு? பார்த்துப்பாரு. அவர் மேல விசுவாசமா இருக்கணும். மனுஷன் மேல இன்னைக்கு கொடுப்பாங்க, நாளைக்கு கொடுக்க மாட்டாங்க. அவங்க சோதனை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டாங்க. நம்ம மனுஷனை நம்ப கூடாது. ஆண்டவர் மேல என்ன பண்ணணும்? விசுவாசமா இருக்கணும். ஆண்டு சொல்ற, நான் தான் ஜீவாப்போம். சோதர, உனக்கு ஜீவனை கொடுக்குறவன் நானு, உன் பிள்ளைக்கு உனக்கு சோதர ஜீவனை கொடுக்குறவன் நானு. என்னிடத்துல நீ வரும்போது வசனத்துக்கு கீழ்படியும் போது ஆண்டு சொல்றாரு பாருங்க, சோதரம் ஒரு காலம் தாகமடையான். ஆண்டு சமூகத்துல வருகிறவங்களுக்கு தாகமே எடுக்காதாங்க. என்ன தாகம் எடுக்காது? சோதரம் ஆத்மா தாகம் வரும். மற்றவங்களுக்கு எல்லாம் மற்ற தாகம் வரும். உலக இச்சை, உலக பாவம் இதுதான் வரும். ஆனா ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு ஆத்மா தாகம் இருக்கும். சோத்து நரகத்துக்கு போகாதபடிக்கு அநேகர் நரகத்துக்கு போயிட்டே இருக்கிறாங்க. அவங்களாம் போகக்கூடாது, அவங்களாம் வாழணும், இயேசுவை அறிந்து கொள்ளணும் என்ற ஒரு தாகம் யாருக்கு இருக்குன்னா ஏசப்பா பிள்ளைகளுக்கு இருக்கும். பாருங்க சோதரம். அதே மாதிரி சீஷர்கள் கூட பாருங்க, அவர்களை பார்த்து ஏசப்பா கேட்கிறாரு, எல்லாரும் என்னை மறுதளிக்கிறாங்க, ஆனா சீஷர்களை பார்த்து நீங்க என்னன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. அதே அதிகாரத்திலே 67, 68, 69 நம்ம வாசிக்கும் போது, அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்கள் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்றார். சீமான் பேதுரு அவருக்கு பிரதித்திரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்து அறிந்து இருக்கிறோம் என்றான். பாருங்க சோதரா. அப்போ சீமான் பேதுரு, ஜீவ அப்ப நீங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்க தாங்க, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்துல இருக்குது. அப்போ நாங்க உண்மை விட்டுட்டு நாங்க எங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு சொல்றாருங்க. இன்னைக்கு சோதரம் 12 சீஷர்களும் என்ன பண்றாங்க? ஆண்டவரே, உம்மிடத்துல இல்லாத ஆசீர்வாதம் எங்க இருக்குது? உங்களிடத்துலதான் நல்ல நித்திய வசனங்கள் உங்களிடத்துல உண்டு, நிச்சயமுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்து அறிந்து இருக்கிறோம் என்றார்கள். அப்போ சோதர வசனம் ஆண்டுகிட்ட இருக்குது. 2வது நித்திய ஜீவன் இருக்குதுங்க. இந்த உலகத்துல சோதர நீங்க என்னத சம்பாதிச்சாலும் ஆத்துமாவை நஷ்டப்படுத்திட்டீங்கன்னா பரலோகத்துக்கு போக முடியாது, நித்தியத்துக்கு போக முடியாது. சோதர நாளையில இருந்து மனம் திரும்புங்க, பாவிகளா இருக்காதீங்க, பாவத்தை செய்யாதீங்க. நீங்க நித்தியத்துக்கு போகணும்னா, ஆண்டரோட கூட போகணும்னா, சோதர பேதுரு சொல்றாரு பாருங்க, அவர் மறுதளிச்சாரு, சத்தியம் பண்ணாரு, சபிச்சாரு. ஆனாலும் மன கசந்து அழுதுனால ஆண்டோடைய ராஜ்யத்துல இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்துவர்கள் கூட எனக்கு இது செய்யல அது செய்யலன்னு சொல்லிட்டு பின்மாற்றத்துல இருக்கிறாங்க. அவங்களுக்கு நித்திய நரகம் உண்டு. சோத்திரம் மறுபடியுமா நீங்க வாங்க, இந்த உயிர் போகிறதுக்குள்ள ஆண்டு சமூகத்தை நீங்க தேடி ஓடி வந்தீங்கன்னா கர்த்தர் உங்க வாழ்க்கையில என்ன பண்ணுவாரு? வீண்டு அவர் சேர்த்து கொண்டு பரலோகத்துக்கு அவர் என்ன பண்ணுவாரு? அழைச்சிப்பாரு. பூமியில இருக்கிறவங்களுக்கு சமாதானமா இருப்பீங்க. பரலோகத்திலே உங்களுக்கு நிச்சயமா ஆண்டவரை சேர்த்துக்கொள்வாரு.
இந்த நாள் இதை கேட்கிற பிள்ளைகள் மனம் திரும்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மனம் திரும்பட்ட. ஜீவாப்பா நீங்க, தாகம் தீர்க்கிற தண்ணி நீங்க ஆண்டவரே. உம்மிடத்துல வந்த ஆண்டவரே அப்பா பல ஆசீர்வாதங்கள் உண்டு. எல்லா ஆசீர்வாதத்தை விட ஆண்டவரே எங்களுக்கு பரலோகத்துல ஒரு இடத்தை நீங்க ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. அதுக்கு நாங்கள் தகுதியாகும்படியாக ஆண்டவரே இந்த காலைகளில் ஆசீர்வதிக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா உம்முடைய ஜீவ அப்பத்தை ஆண்டவரே பற்றிக்கொள்ள நீங்க உதவி செய்வீராக என்று மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். சோத்திரம். நாங்க சோத்திரம் மேல்மலையனூர்ல சோத்திரம் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். செஞ்சிக்கு சோத்திரம் அருகாமையில மேல்மலையனூர்ல சோத்திரம் ஊழியம் சர்ச்சு இருக்குது. கிரேசி இன்டர்நெட் ஜெப வீடு இருக்குது. இந்த பகுதியில் இருக்கிறவர்கள் அனுதாமே கலந்து கொள்ளும்படியாக காலையில 9:30 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் காலை ஆராதனை உண்டு. மாலை நேரத்துல சோத்திரம் 6:30 மணிலிருந்து 8:30 மணி வரைக்கும் ஆராதனை நடக்கிறது. சோத்திர வியாதி உள்ளவங்க, பில்லி சூன்ய இருக்கிறவங்க, பிசாசு முடியோடு இருக்கிறவங்க, கண்ணீரோடு இருக்கிறவங்க, கவலையோடு இருக்கிறவங்க, திருமணம் ஆகாதவங்க, குழந்தை பாக்கி இல்லாதவங்க இந்த பகுதியிலே கடந்து வாங்க. கிரேஸ் இன்டர்நெட் ஜெப வீடு சோத்திரம் இருக்கிறது. சர்ச்சுக்கு கடந்து வாங்க. சோத்திரம் நாங்க ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்க வாழ்க்கையில இயேசு அற்புதம் செய்வார். அதை காட்டிலும் ஆண்டவர் பரலோகத்துக்கு உங்களை சேர்த்துக் கொள்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ.